மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, எல்லாரும் ஜிபேல தான் ரீசார்ஜ் பண்ணுவாங்க. அந்த ஜிபேன்றது வந்த புதுசுலயே எல்லாமே ஓப்பன் பண்ணனால, அந்த ஜிபே வந்து எல்லாத்துக்கும் ஈஸியா இருக்கு. ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கறனால இந்த ஆப் தான் அதிகமான பேர் யூஸ் பண்றாங்க. ஆனா, ஃபர்ஸ்ட்டு மாதிரி ரீசார்ஜுக்கு இப்ப இதுல ஃப்ரீ இல்ல. ஒவ்வொரு ரீசார்ஜுக்கும் பார்த்தீங்கன்னா, ₹2 பிடிப்பான். அது பெருசா நெறைய பேத்துக்கு தெரியாது. ஆனா, சில பேத்துக்கு தெரியும். அந்த சில பேர்த்துக்கான வீடியோ தான் இது. ஜிபேலேருந்து ரீசார்ஜ் பண்ணும்போது, உங்களுக்கு 799க்கு ரீசார்ஜ் பண்ணீங்கன்னா, பார்த்தீங்கன்னா, ரூ. 800 வரும். அதுவே ரூ. 1.90 இந்த அதோட எக்ஸ்ட்ரா சார்ஜ் ஆகுது. கரெக்ட்டா ஒரு ₹2. ஒரு வீட்ல ஒரு 4 மொபைலுக்கு ரீசார்ஜ் பண்ணீங்கன்னா, ரூ. 8 போச்சு. இது ஈஸியான வழியில மிச்சம் பிடிக்கலாம். இந்த ரூ. 8 எப்படின்னா, நீங்க மைஜியோ ஆப் ஓப்பன் பண்ணிக்கங்க. மைஜியோ ஆப்ல வந்துட்டு உங்களோட எக்ஸ்பைரி ஆனது, அதாவது உங்களோட ரீசார்ஜ் முடிஞ்ச நம்பர் வந்து அதில காட்டும். அதுக்கு கீழயே ரீசார்ஜ்ன்னு காட்டும். அங்க காட்டுது பாருங்க. அதுக்கு ரீசார்ஜ்ன்னு காட்டும். அந்த ரீசார்ஜ கிளிக் பண்ணி, நீங்க வந்துட்டு ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். அது இல்லாம உங்க நம்பரு 2 நம்பர் இருந்துச்சுன்னா, அது சேஞ்ச் பண்ணியும், உங்க வேற நம்பர சூஸ் பண்ணியும் அதிலயும் பண்ணிக்கலாம். இப்ப நான் என்னோட இதில வந்து வேற நம்பர தான் நான் சூஸ் பண்றேன். வேற நம்பர் சூஸ் பண்ணி, அதே இது 799க்கு ரீசார்ஜ் பண்ண போறேன். இதுவும் ஜிபே மூலமா தான் ரீசார்ஜ் ஆகும். என்ன கொஞ்சம் டிஃபரெண்ட் எப்படி ஆகுதுன்னு மட்டும் பாருங்களேன். இப்ப வந்துட்டு என்னோட மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ 799க்கு பை குடுக்குறேன். இப்ப பார்த்தீங்கன்னா, அதே இதுதான் ஜிபேல கேட்கும். இப்ப நீங்க ஜிபேல வந்துட்டு குடுக்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னா 799 நீங்க ஒவ்வொரு டிப்பு ரீசார்ஜ் பண்ணும்போது, மைஜி ஆப் மூலமா ரீசார்ஜ் பண்ணுங்க. ஒரு ₹2 மிச்சம் பிடிக்கலாம்.